வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். நேற்று சனிக்கிழமை ஜூன் 7ஆம் தேதி ரஷ்யாவுக்குள் குர்ஸ்க் பிராந்தியத்தின் வான் பகுதியில் பறந்து கொண்டிருந்த ரஷ்ய விமானப்படையின் ஒரு Su-35 போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக உக்ரைனிய விமானப்படையின் அதிகாரப்பூர்வ ராணுவ அறிக்கை தெரிவிக்கிறது. ரஷ்ய Su-35 போர் விமானத்தை உக்ரைனிய விமானப்படை பிரிவுகள் சுட்டு வீழ்த்தியதாக தெரிவிப்பதிலிருந்து உக்ரைனிய விமானப்படை விமானம் ஒன்று ரஷ்ய Su-35 போர் விமானத்தை வானிலிருந்து வானுக்கு ஏவப்படும் ஏவுகணையால் சுட்டு வீழ்த்தியதா என்ற கேள்வி எழுகிறது. காரணம், தரையிலிருந்து ஒரு விமான எதிர்ப்பு ஏவுகணையால் Su-35 விமானத்தை சுட்டு வீழ்த்தியிருந்தால் அதை உக்ரைனிய விமானப்படை அறிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த அறிவிப்பு உக்ரைனிய வான் பாதுகாப்பு படையணியிடமிருந்து வெளியாகி இருக்கும். ரஷ்ய விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட விதம் அல்லது தாக்குதல் நடத்தப்பட்ட சரியான இடம் குறித்து கூடுதல் விவரங்கள் வழங்கப்படவில்லை. உக்ரைனிய விமானப்படை தரையில் எரியும் பொருள் ஒன்றின் சில வினாடி காணொலி ஒன்றையும் வெளியிட்டது. அதை பார்த்து எரியும் பொருள் என்ன ரக விமானம் என்று கூறுவது கடினம். ரஷ்ய எல்லைக்குள் உள்ள இலக்குகளில் துல்லியமான தாக்குதல் பணிகளை மேற்கொள்ளும் உக்ரைனிய போர் விமானங்களை இடைமறைக்கும் நோக்கத்துடன் ரஷ்ய விமானம் உக்ரைனிய எல்லையை நெருங்க முயன்றதாக அதிகாரப்பூர்வமற்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அவர்களின் கூற்றுப்படி ரஷ்ய விமானப்படையின் Su-35 முன்பே தந்திரமாக அமைக்கப்பட்டு பொறிக்குள் இழுக்கப்பட்ட Su-35 செயற்படுவதற்கு முன் சுட்டு வீழ்த்தப்பட்டது. 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முழு அளவிலான படையெடுப்பு தொடங்கியதிலிருந்து ரஷ்யா சுமார் 10 Su-35 போர் விமானங்களை இழந்ததாக நம்பப்படுகிறது. சுயாதீன OSIன் கண்காணிப்பு குழுவான ஆரிக்ஸின் புகைப்படம் மற்றும் காணொலி ஆதாரங்களின்படி குறைந்தது 7 Su-35 இழப்புகளின் காட்சி உறுதிப்படுத்தலை ஆவணப்படுத்தியுள்ளது. இந்த இழப்புகளில் உக்ரைனிய கட்டுப்பாட்டு பிரதேசம் மற்றும் முன்னணி பகுதிகளுக்கு அருகிலுள்ள போர் மண்டலங்கள் மீது நடந்த தாக்குதல்களும் அடங்கும். சுகோய் தயாரித்து ரஷ்ய விண்வெளி படைகளால் இயக்கப்படும் Su-35 ரஷ்யாவின் மிகவும் மேம்பட்ட 4ஆம் தலைமுறை போர் விமானங்களில் ஒன்று என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேம்பட்ட ரேடார் பொருத்தப்பட்ட மற்றும் காட்சி தூரத்திற்கு அப்பால் ஏவுகணை ஏவும் திறன் கொண்ட இந்த ஜெட் விமானம் பெரும்பாலும் வான்மேன்மை மற்றும் தாக்குதல் துணை பணிகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது. Su-27 விமானத்திலிருந்து உருவாகிய Su-35 விமானங்கள் மேம்படுத்தப்பட்ட ஏவியானிக்ஸ் உந்துதல் திசையலுடன் கூடிய சக்தி வாய்ந்த AL-41F1S என்ஜின் மற்றும் M2.25 அதிகபட்ச வேகத்தை வைத்திருக்கிறது. இதன் இர்பிஸ் ரேடார் 400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை கண்டறிய முடியும். அதே நேரத்தில் Su-35 விமானத்தின் ஆயுத களஞ்சியத்தில் வானிலிருந்து வானுக்கு ஏவப்படும் ஏவுகணைகள், வழிகாட்டப்பட்ட குண்டுகள் மற்றும் கப்பல் எதிர்ப்பு வெடிப்பொருட்கள் உள்ளன. சூப்பர் சூழ்ச்சித்திறன் மற்றும் மின்னணு போர் திறன்களுடன் Su-35 விமானங்கள் சிரியா மற்றும் உக்ரைனில் நடைபெற்ற போர்களில் அதுவரை கலந்து கொண்டுள்ளது. இது F-15 மற்றும் யூரோஃபைட்டர் டைபூன் போன்ற மேற்கத்திய விமானங்களுடன் போட்டியிடும் ரஷ்யா விமானப்படையின் ஒரு மூலக்கல் என்று ரஷ்ய ராணுவ ஆய்வாளர்கள் குறிப்பிடுவது வழக்கம். ரஷ்ய விமானப்படையின் Su-35 விமானம் உக்ரைனிய விமானத்திலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணை மூலம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தால் எந்த ரக விமானத்திலிருந்து சுட்டு வீழ்த்தப்பட்டது என்பதை தெரிந்து கொள்வது பயனுள்ள விஷயமாக இருக்கும். காரணம், உக்ரைன் இப்போது மேற்கு நாட்டு தயாரிப்பு விமானங்களையும் இயக்குகிறது. ரஷ்யாவுக்கு வெளியே Su-35 விமானங்கள் இயக்கும் ஒரே ஒரு விமானப்படை சீன விமானப்படைதான். இதே Su-35 விமானங்களை வாங்கும் முயற்சியில் ஈரானும் இறங்கியுள்ளது. Su-35 விமானம் உக்ரைனால் சுட்டு வீழ்த்தப்பட்ட இந்த நிகழ்வு ரஷ்யாவின் எல்லை மண்டலங்களுக்கு அருகில் அதிகரித்த உக்ரைனிய ராணுவ நடவடிக்கைகள் அதிகரித்து வருவதை காட்டுகின்றது. ரஷ்யாவின் ஆயுத கிடங்குகள் மற்றும் தளவாட மையங்கள் உட்பட ரஷ்ய எல்லைக்குள் உள்ள ராணுவ உள்கட்டமைப்பு மீது உக்ரைனின் வெற்றிகரமான வான் மற்றும் ஆளட்ட விமான தாக்குதல்கள் பற்றிய பல சமீபகால அறிக்கைகள் உள்ளன. தொடர்ச்சியான வான் அழுத்தத்தின் கீழ் அதன் விமானப்படையை நவீனமயமாக்கும் அதே வேளையில் உக்ரைன் தனது வான்மரப்பு முயற்சிகளை விரிவுபடுத்துகிறது. எண்ணிக்கையிலும் நீண்ட தூர தாக்குதல் வீச்சு கொண்ட விமானங்களை வைத்திருப்பதால் ரஷ்யாவின் கை ஓங்கியுள்ளது என்ற போதிலும் உக்ரைனிய பிரிவுகள் மற்றும் ரஷ்ய தந்திரோபாய திட்டமிடல் மற்றும் ரேடார் கவரேஜிங் உள்ள இடைவெளிகளை மின்னணு போர் மற்றும் ஏமாற்று தந்திரோபாயங்களின் கலவையுடன் பயன்படுத்திக் கொள்கின்றன. தவிர உக்ரைனின் ஆளட்ட விமான தாக்குதல்களில் இருந்து ரஷ்ய விமானப்படை தமது விமானங்களை பாதுகாக்க பெரும் முயற்சி செய்ய வேண்டியுள்ளது. ரஷ்ய விமானங்களை உக்ரைனின் ஆளட்ட விமான தாக்குதல்களில் இருந்து பாதுகாக்கும் தந்திரோபாயங்களில் ஒன்றாக விமானங்களின் மேல் டயர்களை அடுக்கும் நடைமுறையை ரஷ்ய விமானப்படை ஒரு ஆண்டுக்கும் அதிகமாக செய்து வருகிறது. அதன் அடிப்படை என்னவென்றால், செயற்கை நுண்ணறிவுடன் இயக்கப்படும் உக்ரைனிய ஆளட்ட விமானங்களின் தலையில் உள்ள விமானங்களின் டயர்கள் அடக்கப்பட்டிருந்தால் அவற்றை அடையாளம் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடலாம் என்பதுதான். இந்த தந்திரோபாயம் பெரிய அளவில் வேலை செய்யவில்லை என்பதையே சமீபத்தில் 4 ரஷ்ய விமான தளங்களில் உக்ரைனிய ஆளட்ட விமானங்கள் நடத்திய வெற்றிகரமான தாக்குதல்கள் காட்டுகின்றன. அந்த தாக்குதல்களின் போது உக்ரைனிய ஆளட்ட விமானங்களால் படமாக்கப்பட்ட காணொளிகளில் விமானங்களின் மீது டயர்கள் அடுக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம்.
அமெரிக்க வர்த்தக செயற்கைக்கோள் இமேஜிங் நிறுவனமான மேக்ஸர் டெக்னாலஜிஸால் படம் பிடிக்கப்பட்ட செயற்கைக்கோள் படங்கள் உக்ரைனிய தாக்குதல் நடவடிக்கைக்கு சில நாட்கள் மற்றும் வாரங்களுக்கு முன் ரஷ்யா தனது பல குண்டுவீச்சு விமானங்களின் டயர்கள் மற்றும் பிற பொருட்களால் மூடியிருந்ததை காட்டுகிறது. இப்போது நீங்கள் திரையில் பார்க்கும் செயற்கைக்கோள் படத்தில் மே 20ஆம் தேதி ரஷ்ய விமானப்படையின் பெலாயா விமானப்படை தளத்தில் டயர்களால் மூடப்பட்ட TU-22M குண்டுவீச்சு விமானங்கள் காணப்படுகின்றன. இது தவிர ரஷ்ய விமானப்படை உக்ரைனிய ஆளற்ற விமானங்களை ஏமாற்றுவதற்கு மற்றொரு தந்திரத்தையும் செய்கிறது. ரஷ்யா விமானப்படை தமது விமானங்களில் போலி விமானங்களை, அதாவது டிகோய் விமானங்களை வரைந்தும் வைத்திருக்கிறது. இப்போது நீங்கள் திரையில் பார்க்கும் செயற்கைக்கோள் படத்தில் மே 20ஆம் தேதி ரஷ்ய விமானப்படையின் பெலாயா விமானப்படை தளத்தின் இறக்கைகளில் டயர்களை கொண்ட T-160 குண்டுவீச்சு விமானங்களுக்கு அருகே தரையின் மீது வரையப்பட்ட ஒரு டிகோய் விமானத்தை நீங்கள் பார்க்கலாம். ரஷ்ய விமானப்படையின் இந்த தந்திரோபாயமும் வேலை செய்யாதபடி இப்போது துல்லியமான செயற்கைக்கோள் படங்கள் வெளியாகின்றன. அவற்றிலிருந்து விமான தளத்தில் எங்கெங்கே மற்றும் எத்தனை டிகோய் விமானங்கள் வரைந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை உக்ரைன் முன்கூட்டியே தெரிந்து கொண்டிருக்கலாம். இதை தவிர ரஷ்ய விமானப்படை மற்றொரு சுவாரஸ்யமான தந்திரமான நடவடிக்கையில் ஈடுபட்டதை மற்றொரு துல்லியமான செயற்கைக்கோள் படம் காட்டுகின்றது. அது ரஷ்ய குண்டுவீச்சு விமானம் ஒன்று உடைந்து நொறுங்கிய நிலையில் இருக்கும் தோற்றத்தை காட்டுகிறது. இப்போது நீங்கள் திரையில் பார்க்கும் செயற்கைக்கோள் படத்தில் அந்த காட்சியை காணலாம். இது மே 20ஆம் தேதி ரஷ்ய விமானப்படையின் பெலாயா விமானப்படை தளத்தில் படமாக்கப்பட்டது. இதில் இடிபாடுகளால் மூடப்பட்ட ஒரு டிகோய் TU-22M குண்டுவீச்சு விமானத்தை நீங்கள் பார்க்கலாம். இதை வைத்து ரஷ்யர்கள் எதை சாதிக்க விரும்புகிறார்கள் என்பது தெளிவாக தெரியவில்லை. எதை சாதிக்க விரும்பினாலும் இப்படி ஒரு செட்டப் விமானம் இருப்பதை துல்லியமான செயற்கைக்கோள் படங்கள் காட்டி கொடுத்து விடுகின்றன. இப்போது ரஷ்ய விமானப்படை மற்றொரு புதிய முயற்சியில் இறங்கி இருப்பதை மற்றொரு துல்லியமான செயற்கைக்கோள் படம் காட்டி கொடுக்கிறது. இப்போது நீங்கள் திரையில் பார்ப்பதுதான் ரஷ்யர்களின் புதிய முயற்சி. மே 20ஆம் தேதி பெலாயா விமானப்படை தளத்தில் எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் படம் இது. இதில் இரும்புகளை விமானம் போல அடுக்கியுள்ளார்கள். இதில் மற்றொரு டிகோய் விமானத்தின் உருவாக்கம் ரஷ்ய முயற்சியின் ஆரம்பம் தெரிகின்றது. மேற்கொண்டு அதை என்ன செய்ய போகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள பெலாயா விமானப்படை தளத்தில் எடுக்கப்பட்ட அடுத்த செயற்கைக்கோள் படம் வெளியாகும் வரை காத்திருக்க வேண்டும். இம்மாதம் 1ஆம் தேதி உக்ரைனின் உளவுத்துறை ரஷ்யா முழுவதும் உள்ள விமான தளங்களை, குறிப்பாக இர்குட்ஸ்க் பிராந்தியத்தில் பெலாயா, மர்மன்ஸ்க் பிராந்தியத்தில் ஒலன்யா, ரியாசன் பிராந்தியத்தில் டியாகிலேவோ மற்றும் இவானோவோ பிராந்தியத்தில் இவானோவோ ஆகியவற்றை ஆளற்ற விமானங்கள் தாக்கியதாக அறிவித்தது. அமுர் பிராந்தியத்தில் உள்ள உக்ரைன்கா விமான தளமும் இலக்கு வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் தாக்கப்படவில்லை. தாக்குதலுக்கு முன்பு பல்வேறு காலகட்டங்களில் எடுக்கப்பட்டு 5 தளங்களின் செயற்கைக்கோள் படங்களில் பல்வேறு வகையான ஏமாற்று தந்திரங்களை உக்ரைனிய உளவுத்துறை பார்த்த பின்னரே தளங்களை தாக்குவதற்கு ஆளற்ற விமானங்களை அனுப்பியிருப்பார்கள். திறந்த மூல உளவுத்துறை ஆய்வாளரான பிராடி ஆஃப்ரிக் ரஷ்யாவின் முழு அளவிலான படையெடுப்பு தொடங்கியதிலிருந்து மாஸ்கோவின் படைகள் பல விமான தளங்களில் தட்டையான டிகோய் விமானங்களை சேர்த்துள்ளதாகவும் உக்ரைனிய ஆயுதங்களின் இலக்கு அமைப்புகளை குழப்பும் முயற்சியில் இதுவும் ஒன்று என்று கூறினார். அவர் மேலும் கூறிய போது உக்ரைனிய ஆயுதங்களை தவறாக வழிநடத்தும் வாய்ப்புகளை அதிகரிக்கும் ஒரு ரஷ்ய முயற்சியாக தோன்றியது. ரஷ்யாவின் தட்டையான டிகோய் விமானங்களை அவை ஒத்திருக்க விரும்பும் நிஜ விமானங்களைப் போலவே வர்ணம் பூசப்பட்டுள்ளன. ரஷ்யாவின் ஏமாற்று முயற்சிகள் இருந்த போதிலும் இந்த தளங்கள் மீதான உக்ரைனின் தாக்குதல் மிகவும் வெற்றிகரமாக இருந்தது என்பது அளிக்கப்பட்ட விமானங்களின் எண்ணிக்கையிலிருந்து தெளிவாகிறது என்று அவர் கூறினார். உக்ரைனிய தாக்குதல் சிக்கலானது மற்றும் நோக்கம் மற்றும் அளவில் வேறு எந்த ஆழமான தாக்குதலில் இருந்தும் மிகவும் வித்தியாசமானது. திட்டமிடல் 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியதாக SBU தெரிவித்துள்ளது. நவீன போரில் மலிவான ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஆச்சரியம் வகைக்கும் அதிகரித்து வரும் பங்கை இந்த தாக்குதல் அடிக்கோடிட்டு காட்டுகிறது. தாக்கப்பட்ட விமான தளங்களில் ஒன்றான பெலாயா உக்ரைன் எல்லையிலிருந்து 4000 கிலோமீட்டருக்கு மேல் தொலைவில் உள்ளது. இது உக்ரைனின் நீண்ட தூரத்தையும் ரஷ்ய பாதுகாப்புகளை கடந்து செல்லும் அதன் திறனையும் நிரூபிக்கின்றது.